யாரோ ஒரு மனுஷன் உங்களை தவறா நடத்தினதுனால, தவறா சொன்னதுனால நீங்கள் மதிப்பு இல்லாதவர்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. நீங்கள் மதிப்பில்லாதவர்கள் அல்ல, அவர்கள் உங்கள் மதிப்பை உணராதவர்கள், அறியாதவர்கள். வாழ்க்கையை மிகவும் கட்டின, என் வாழ்வை மிகவும் எழுப்பின, என்னை நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட வைக்கிற ஒரே முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது என்றால், என்னை குறித்து என் கடவுள் என்ன சொன்னார் என்கிற வெளிச்சமே, அந்த ஒப்பீனியன், அந்த கருத்து, அந்த வார்த்தை, அதில் நான் வாழணும். அதான் முக்கியம், அதான் முக்கியம். உங்களை பற்றி நீங்களா ஏதாவது நினச்சிக்காதீங்க. உங்களை பற்றி மற்றவங்க உங்களை நடத்தின விதத்தை வச்சு உங்களை நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் ஃபேஸிங் சைல்டு அப்யூஸ், நிறைய பேர் குழந்தை பருவத்தில் நிறைய அப்யூசஸை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அப்யூஸ் மீன்ஸ் வேர்ட் அப்யூஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கலாம். வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தி, நீலாம் உனக்கு ஒன்றுமே வராது, நீ உருப்படவே மாட்ட, இப்படி டீச்சர் சொன்னது, அப்பா அம்மா சொன்னது, யாரோ சொன்னது, வேர்டில் வர்ற அப்யூஸ். சிலர் ஃபிசிக்கலாக அவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், உங்களை தவறாக நடத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி யாரோ ஒரு மனுஷன் உங்களை தவறாக நடத்தினதுனால, தவறாக சொன்னதுனால, தவறாக பேசினதுனால நீங்கள் மதிப்பு இல்லாதவர்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. நீங்கள் மதிப்பில்லாதவர்கள் அல்ல, அவர்கள் உங்கள் மதிப்பை உணராதவர்கள், அறியாதவர்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமலேயே செய்து விட்டார்கள். இயேசுன்ற சூப்பரான கிஃப்டையே மனுஷன் பிச்சாம்னா உங்களை மட்டும் சும்மா விட்டு வைப்பானா என்ன? அப்போ இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் எவ்வளோ பெரிய கிஃப்டை அவங்களுக்கு கொடுத்தீங்க, ஆனால் எப்படி கடந்து பிச்சுட்டு கிடக்காங்க பாருங்க, மன்னிச்சிருங்கய்யா. ஏன்னா மனிதன் தன்னை நடத்துவதை வைத்து இயேசு தன் மதிப்பை உணரவில்லை. தன் பிதா சொன்னார், நீர் என் நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன். மனுஷன் என்ன சிலுவையில கூட அடிக்கலாம், அதுக்காக நான் மதிப்பில்லைன்னு அர்த்தம் கிடையாது. மனுஷன் என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம், அதுக்காக நான் மதிப்பில்லாமன்னு அர்த்தம் கிடையாது. என் மதிப்பு என் பிதாவினால் உண்டா இருக்கிறது, என் கணம் என் பிதாவினால் உண்டா இருக்கிறது. பிதா சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி தாண்டி போறீங்க? இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ கருத்துக்கள், இவ்வளோ இது எப்படி தாண்டி போகிறீங்க? தாண்டிலாம் போகிறதில்ல, மிதிச்சுட்டு தான் போகிறேன். ஆமென். ஏன் தெரியுமா? நான் ஒரு மேலான மதிப்பிலே நான் வாழ்கிறேன். ஆமென். மேலான கருத்தியலில் நான் வாழ்கிறேன்.